வணக்கம். கேடி ஒட்டாமா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். தெய்வம் எங்கே? சிறு கதையொன்றும். ஒரு பெண் தினமும் கோவிலுக்குச் செல்வாள். ஒரு நாள் அந்த பெண் அர்ச்சகரிடம் சொன்னாள், இனி நான் கோவிலுக்கு வரமாட்டேன் என்றாள். அர்ச்சகர் ஏன் என்று கேட்டார். அப்போது அந்த பெண், கோயில் வளாகத்தில் மக்கள் செல்போனில் எதை பற்றியோ பேசுவதை நான் பார்க்கிறேன். கிசுகிசுக்கும் இடமாக கோயிலை சிலர் தெரிவு செய்துள்ளனர். சிலர் பாசாங்குத்தனம் குறைவாக வழிபடுகிறார்கள், அதிகம் பாசாங்கு செய்கிறார்கள் என்றாள். இதில் அர்ச்சகர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், சரி, ஆனால் நீங்கள் உங்கள் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் நான் சொல்வதை செய்ய முடியுமா என்று கேட்டார். சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்றாள். ஒரு கண்ணாடி குவளையில் தண்ணீர் நிரப்பி 2 முறை கோவில் வளாகத்தினுள் வலம் பெற வேண்டும் என்றார் அர்ச்சகர். ஆனால் தண்ணீர் தழும்பி கீழே விழக்கூடாது என்பதுதான் நிபந்தனை. என்னால் இதை செய்ய முடியும் என்றாள் பெண். சிறிது நேரத்தில் அந்த பெண்ணும் இதையே செய்தார். அதன் பிறகு கோவில் அர்ச்சகர் பெண்ணை 3 கேள்விகள் கேட்டார். முதலாவது, கையில் கண்ணாடி குவளையில் நீர் கொண்டு வலம் வரும்போது யாராவது செல்போன் பேசுவதை நீங்கள் பார்த்தீர்களா? 2வது, கோவிலில் யாராவது கிசுகிசுப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? 3வது, யாராவது பாசாங்குத்தனம் செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, நான் எதையும் பார்க்கவில்லை என்றாள். அப்பொழுது பூசாரி, நீங்கள் வலம் வரும்போது உங்கள் கவனமெல்லாம் கண்ணாடி குவளை மீதுதான் இருந்தது என்று கேட்டார். அதனால் தண்ணீர் சிந்தாதபடி உங்கள் கவனம் இருந்ததால் நீங்கள் வேறு எதையும் கவனிக்க இயலவில்லை. நீங்கள் இனி கோவிலுக்கு வரும்போதெல்லாம் தெய்வம் மீது மட்டும் கவனம் வையுங்கள். அப்போது எதையும் காண முடியாது, எதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. எங்கும் தெய்வம் மட்டுமே தெரியும். இதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.